அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஐயா குருநாதர் பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் வணக்கம். நான் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் பெயர் வேதமணிவேல், ஓய்வு பெற்ற ஆசிரியர். நான் எனது காலத்தில் பல ஜோதிடர்களிட சென்று ஜோதிடம் பார்ப்பதற்காக சந்தித்து பேசும் பொழுது ஒவ்வொருவரும் ஒரே பலதரப்பட்ட கருத்துக்களை கூறியிருந்தாங்க. இது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் என் மனதுக்குள் தோன்றிய சில கேள்விகள் அவர்கள்ட்ட கேட்க முடியாத நிலை. அவங்க சொன்னதை நம்ம கேட்க வேண்டிய நிலையில் தான் நம்ம அப்போ இருந்தோம். அந்த உணர்வு புரிதல் அப்போதைக்கு நமக்கு இல்லை. நம்ம இருந்த அவசரமோ இல்லை நிலைகளோ தெரியலை. மேலும் நான் எனது ஓய்வுக்கு பிறகு ஓலைச்சுவடி படித்த பொழுது, ஓய்வுக்கு பிறகு உனக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடிய நிலையை உருவாகும் என்ற கூறியிருந்ததுனால இதை தேடி நாம் எங்கு செல்வது, எப்படி யாரை பார்ப்பது என்ற நிலையில் இருந்தபோது என்னுடைய ஏக்கமும் கேள்விகளும் இருந்த பொழுது யூடியூப்பில் குருநாதர் ஐயா பொதுவுடைமூர்த்தியுடைய அந்த ஏஎல்பி அவர் கூறிய கருத்துக்களும் பாலார் சாமிகள் கூறிய கருத்துக்களும் என்னை மேலும் அதில் ஈர்த்தது. ஏன் இதில் நம்ம சேரக்கூடாது, இதில் நான் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டாத காரணம் அதுதான். தாங்களுடைய அழுத்தமான கருத்துக்கள், தங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்னை மேலும் மேலும் கவர்ந்தது. அதனால் 6 மாதத்திற்கு முன்பு நான் இதில் சேர நினைத்தேன். சில காரணங்களால் முடியலை, என்னால் இயலலை. இப்போது இந்த பேஜில் நான் சேர்ந்து என்னுடைய அந்த ஜோதிட பணியை ஏஎல்பி மூலியமாக தொடர தாங்கள் அளித்த வாய்ப்புக்கு நன்றி. மேலும் ஒவ்வொரு நாளும் இதில் பயணித்த அனைத்து குருமார்களும் சிறப்பாகவும் மிக எளிய முறையிலும் ஒவ்வொருவருக்கும் புரியக்கூடிய நிலையில் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கருத்தை சரியாக செஞ்சாங்க. ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாக தன்னுடைய உள்ளுணர்வோடு செயல்பட்டது எனக்கு தெரிய வருது. அதற்கு காரணம் தாங்கள் உருவாக்கிய அந்த ஏஎல்பியினுடைய 5 படிநிலைகள் எனக்கு மிகவும் என்னை கவர்ந்தது. அதில் நான் உணர்ந்தேன், உணர்வுபூர்வமாக அறிந்தேன், அதை செயல்படுத்த முனைகிறேன். மேலும் இந்த 5 படிநிலைகளால் நான் நிறைய உணர்வுகளை சந்திச்சிருக்கேன். அதில் எனக்கு எல்லாமே பாசிட்டிவ். உங்கள்கிட்ட இன்னொன்று கற்றுக்கிட்டது நல்லது, கொண்டாடுங்கள். அந்த கருத்து என்னை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தியது. இந்த ஜோதிட கலையில் நீங்கள் இன்னொரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை செஞ்சுருக்கீங்க. எப்படின்னா, ஒவ்வொரு வரக்கூடிய அந்த குரூப்புக்கும் ஒரு கைடு, இது எங்கேயுமே நடக்காத ஒன்று, கைடு போட்டு அதை சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. எனக்கு உருவான கைடு ஐயா மணிகண்டன் ஐயா சிறப்பாக செஞ்சார். மேலும் இந்த என்னுடைய புரிதல் என்னென்னா, லக்னாதிபதி நட்சத்திராதிபதி அவர்கள் இருக்கக்கூடிய இடம், அவங்கள அதிபதிகள் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறாங்க என்பதை 5 நிலைகளில் நீங்கள் வெளிக்கொணர்ந்துருக்கீங்க. இதை நான் யாராக இருந்தாலும் சாதாரண மனிதர் கூட அதை எளிதாக செயல்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு உருவாக்கியிருக்கீங்க. மேலும் ஒரு லக்கணத்தில் 10 ஆண்டுகள் 9 நட்சத்திர புள்ளிகள், அந்த 9 நட்சத்திர புள்ளிகளும் ஒரு புள்ளி 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் என்பதை 10 நிமிடத்திற்கு கொண்டு வந்து சாதித்த பெருமை உங்களையே சாரும். மேலும் இந்த தொலைத்தொடர்பு உங்கள் அலுவலகத்திலேருந்து எளிதாக சிறப்பாக செயல்பட்டுச்சு. ஒரு நாள் கூட எவ்வித தடங்களும் இல்லாமல் சிறப்பாக செயல்படுத்துறீங்க. இதுக்கு மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய புரிதல் உணர்வு பூர்வமாக சிறப்பாக இருந்தது. நான் இதன் மூலம் தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு. மேலும் இதில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு வரணுங்கிறது என்னோடய ஆவல். உங்களுடைய தொலைநோக்கு பார்வையில் நீங்கள் மேலும் பல சாதனைகளை நிகழ்த்தணும். இது மாதிரி ஒரு பொது நோக்கோட உள்ள ஒரு மனிதரை பார்ப்பது மிக 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 கடினம்.
இது என்ன உள்ளபூர்வமாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா, நான் பார்வையில் பலரை பார்த்ததப்ப, உங்களுக்குள்ள அந்த உள்ள உணர்வு கொண்டாடுங்கள்ங்கிற வார்த்தை என் காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தில் நான் உணர்வையும் மிக அழகாக கற்றுக்கொண்டேன். உங்களுடைய வழியை பின்பற்றி நான் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவேன். அதற்கு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அலுவலகம், உங்கள் குருமார்கள் மீண்டும் அவர்கள் நன்றி தெரிவித்து, என்னுடைய கைடு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, சிறப்பாக மேன்மேலும் நான் வளரணும். இன்னும் பல நிலைகளை, பல படிநிலைகளை நான் எனக்கு ஏற்படுத்தி தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.